லியோ ஜான் பால் சார் இந்த மார்கன் மூவியோட டைரக்டர். அவர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னை பார்த்துருக்காரு. இந்த கேரக்டர் இந்த பையன் பண்ணால் நல்லா இருக்குமே. அதுக்கு மெயின் இன்னொரு ரீசன் என்னன்னா, ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் விஜய் ஆண்டனி சார் கூட நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்கும் போது ஃபர்ஸ்ட் ஃபிலிமே அந்த ஃபீல் எப்படி? ஸோ எனக்கு மூவி இங்கே வந்தோடனே ஃபர்ஸ்ட் டே வந்து சார் கூட காம்பினேஷன். லைக் நம்ம ஆக்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் ஆக்ட் பண்ணுறோம், சிட்டிங் பிஹைண்ட் த கேமரா இன்னொரு ஆர்டிஸ்ட் அவங்க பண்ணுறத பார்க்கும்போது தான் எனக்கு அப்சர்வேஷன்ஸ் நிறைய கிடைக்கும். நான் வரும்போது இப்படி வந்து இங்கே வந்து பேசியிருங்கப்பா, சரிப்பா, ஓகேவாப்பா, ஸோ இப்படி வந்து இப்படி என்ன கைட் பண்ணிட்டே இருப்பார். ஒரு நிமிஷம், விஜய் ஆண்டனி சார் நம்ம ஸ்டுடியோக்குள்ளே வந்து போன ஒரு ரியாக்ஷன் ஆயிடுச்சு. உங்களை பேஸ் பண்ணி ஏதாவது சீன்ஸ் எடுத்து அதை கட் பண்ணி மூவியில் வராமல் போன சீன் ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படி எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுதான் டேரக்டர் சாரோட மேஜிக். ஏன்னா டேரக்டர் சார் வந்து ஹீ இஸ் பேசிக்லி இஸ் எ எடிட்டர். ஐபிஎன் நேயர்களுக்கு வணக்கம். மார்கன் அப்படிங்கிற திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆகி ரொம்ப பாப்புலராக ஓடிட்டுருக்கு. ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி சாருடைய மூவியில் டைரக்டர் ஜான் பால் வந்து பண்ணியிருக்காரு. அதில் ஒரு டெபியூ கேரக்டர், தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அதில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் லக்ஷ்மன் கார்த்திக் அப்படின்னா அந்த ஃபோட்டோகிராஃபரை நம்மளால் யாராலையுமே மறக்க முடியாது. அந்த கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்கிற ராஜாராம் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். சார் வணக்கம். 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 அந்த மூவி வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி இல்லையா? ஆமாம். அதில் வந்து அந்த கார்த்திக் அப்படிங்கிற அந்த ஒரு ரோல் வந்து மக்களால் மறக்க முடியாத ஒரு ரோல். அது ஒரு ஃபிலிமோட ஸ்டார்டிங்லேருந்து அதை அங்கங்கே ஒரு டச் பாயிண்ட் மாதிரி வந்து எண்டில் வந்து, அதாவது அந்த ஹீரோயின் வந்து உங்களுக்காக தான் எல்லாம் செஞ்ச மாதிரியான ஒரு விஷயத்தில் கொண்டு போய் முடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி வந்தது, உங்கள் கரியர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதுலேயே நம்ம போயிடலாம். கண்டிப்பாக மேம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது நான் இந்த படத்துக்கு எப்படி வந்தேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆக்டிங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஐம் பேசிக்லி யூடியூப்பில் வந்து யூடியூபராக, ஐ மீன் வெப் சீரிஸ் நிறையா பண்ணியிருக்கேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன், நிறைய சேனல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது லியோ ஜான் பால் சார் இந்த மார்கன் மூவியோட டைரக்டர், அவர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னை பார்த்துருக்காரு. பார்த்து என்னை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஐ மீன் அவங்க ஸ்கிரிப்ட்லாம் மேக் பண்ண டயத்துலேயே இந்த கேரக்டர் இந்த பையன் பண்ணால் நல்லா இருக்குமே. அதுக்கு மெயின் இன்னொரு ரீசன் என்னென்னா, என்னோட டிஃப்ரெண்ட் ஐ. ஸோ அந்த ஐ வந்து ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு நல்ல இதாக இருக்கும். அது மேபி என்னோட அது பார்த்தா ஒரு லென்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கு. யா, அது வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் கிடையாது, நேச்சர் தான். ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால சார் வந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த பையனை இந்த இதுக்கு கேஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லி 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்போ தெரியாது. ஐ வாஸ் ஒர்க்கிங் மை ஒர்க். நான் ஆஸ் யூஷுவல் என்னோடய ஷூட்ஸ், வெப் சீரிஸாக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், ஸோ இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2024 தான் சார் என்னை கூப்பிட்றாரு. இந்த மாதிரி இந்த சாரோட ஆஃபீஸ்க்கு வாங்க, விஜயானி சாரோட ஆஃபீஸ்க்கு வாங்க, ஒரு இது பேசலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு கிடச்சிச்சு. இந்த மூவிக்குள்ளே நான் கேஸ்ட் ஆனது காரணம் வந்து டைரக்டர் லியோ ஜான் பால் அவர்கள்லாம் தான். ஓகே. இப்போ நீங்கள் நிறைய யூடியூப்ஸில் வந்து சீரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்க. இன்ஃபேக்ட் இந்த ஆதித்யா சேனலில் கூட வந்து எங்களால் வந்து ஒரு காமெடியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை பார்க்க முடிஞ்சுது. இதுக்கும் அதற்கும் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன, எப்படி இருந்தது? ஒரு சீரீஸ், ஒரு யூடியூபு, ஒரு டிவி சீரியல், இன்ஃபேக்ட் சீரியல்ஸில் கூட விஜய் டிவியில் பார்த்துருக்கோம். நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக. ஒரு சீரியல், ஒரு யூடியூபை தாண்டி ஒரு சினிமான்னு என்ட்ரு பண்ணும்போது எப்படி ஃபீல் இருந்தது? அதுவும் கிரேட் ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் விஜய் ஆண்டனி சார் கூட நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்கும் போது ஃபர்ஸ்ட் ஃபிலிமே அந்த ஃபீல் எப்படி இருந்தது? யா, கரெக்ட். என்னென்னா எனக்கு வந்து நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜானர்ஸ். நீங்கள் ஆதித்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து டோட்டலி காமெடி ட்ராக் தான். நம்ம வந்த வேகத்தில் கவுண்டர் டைலாக் போட்டு போகிற மாதிரியானது. அண்ட் அட் த சேம் டைம் சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது டெலிவிஷன் சீரியல்ஸ் அது பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு கான்செப்ட். அண்ட் அதே மாதிரி யூடியூப் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணி கொடுத்தது என்னென்னா அந்த யூடியூப் சீரீஸ் தான். ஏன்னா ஒரு சில இடங்களில் நானே டைரக்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அப்போ நான் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தேன். லைக் நம்ம ஆக்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் ஆக்ட் பண்ணுறோம், வென் சிட்டிங் பிஹைண்ட் த கேமரா இன்னொரு ஆர்டிஸ்ட் அவங்க பண்ணுறத பார்க்கும்போது தான் எனக்கு அப்சர்வேஷன்ஸ் நிறைய கிடச்சிச்சு. ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுனால இப்போது ஓகே, நம்ம வி ஹாவ் அ கான்ஃபிடென்ட், நம்ம வந்து எதுனாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்துச்சு.
ஸோ ஆஃப்டர் அந்த மூவி போகும்போது எனக்கு இந்த யூடியூப் சீரிஸ் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துச்சு. லைக் என்னன்னா, சினிமாவை பொறுத்த மட்டுக்கும் ஒன் டேல 2 சீன் போகிறதே கொஞ்சம் பெருசு தான். ஏன்னா ஒரு கால் ஷீட்டில் நான் சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஷீட்ஸ் வந்து மார்னிங் 9 to ஈவினிங் 6 இருக்கும். ஸோ அந்த டியூரேஷன்ஸ்குள்ள ஒரு சீனை ரொம்ப டீட்டெயிலாக எடுப்பாங்க. ஏன்னா லைக் சீரியல் பேட்டர்ன் வேறு, மூவி பேட்டர்ன் வேறு. டெலிவிஷன் சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ப்ராம் டப் டப் டப்னு ஒரு மாதிரி போகும், ஸ்பீடாக போகும். வென் இட்ஸ் கம் டு யூடியூப் சீரீஸ், நம்ம வந்து சினிமா பேட்டர்னில் எங்கள் ப்ராம்ப்ட்லாம் கிடையாது. யூடியூப் சீரீஸில் வந்து பெருசாக ப்ராம்ப்ட்லாம் கிடையாது. நீங்கள் வந்து சினிமா மாதிரி நடிக்கணும். ஆனால் ஒரு நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு எபிசோடை முடிக்கணும். ஸோ இப்போ பாருங்களேன், எனக்கு வந்து வேகமாக சினிமா பேட்டர்னோட உண்டான ஒர்க்கு ஓடுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருச்சு. அது எங்களுக்கு பழக்கமாக போயிடுச்சு. ஸோ வென் இட்ஸ் கம் டு அ சினிமா, ஒரு நாளைக்கு 2 சீன் அப்படின்ற போகும்போது, ஓகே இன்றைக்கி என்ன 2 சீன் தானே இருக்கிறாங்க, சரி ஓகே இந்த சீனை நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மெருகேற்றலாம், எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்து அந்த வேமா ஓடுன்ற ப்ரெஷர் எனக்கு இல்லை. கண்டிப்பாக. ஸோ எனக்கு மூவி இங்கே வந்தோடனே ஃபர்ஸ்ட் டே வந்து சார் கூட காம்பினேஷன், விஜய் ஆண்டனி சார் கூட காம்பினேஷன். ஸோ எனக்கு ஒரு பக்கம் லைட்டாக ஒரு பயன்றதுக்கு மீறி நம்மளால் எந்த ஃபால்ட்டும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் எனக்கு இருந்துச்சு. லைக் விஜய் ஆண்டனி சார் வந்து டோட்டலி ஹீஸ் அ காம் பர்சன். அன்வான்டாக எதுவுமே பேச மாட்டேன், யார்ட்டையுமே பேச மாட்டார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பார். அஃப்கோர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருக்கணும். ஸோ அதனால் நானும் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்களோட வேகம் ஒன்று இருக்குது, அந்த வேகத்துக்கு ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்க சாராக இருக்கட்டும் எல்லாருமே கொஞ்சம் அப்படி இப்படி கைட் பண்ணி டப்பு டப்புன்னு ஓட வச்சுட்டாங்க. நானும் என்னோடய ஃப்ளோவில் அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படி தான் எனக்கு இந்த மொமெண்ட் எனக்கு இப்படி இருந்துச்சு. அதுக்கு ஹெல்ப் பண்ணது என்னென்னா என்னோட அந்த யூடியூப் சீரீஸ் தான். ஓகே. ஸோ எவ்வளோ நாள் உங்களுக்கு கால் ஷீட் கொடுக்கப்பட்டது? எவ்வளோ நாள் நீங்கள் சார் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி? அதை தாண்டி எவ்வளோ டேக்ஸ் வாங்கியிருக்கீங்க நீங்கள்? ஐயோ, ஆக்சுவலி இது கால் ஷீட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 7 days தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனால் ஆஃப்டர் இந்த பேட்ச் ஒர்க் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 days வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு தோராயமாக நான் சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு 20 days வந்திருக்கும். ஸோ 20 days வந்துருச்சு. அப்போவே எனக்கு வந்து லைக் நான் ஸ்கிரிப்ட் படிக்கும் போதும் சரி, ஓகே நம்ம ஏதோ ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணுறோம். அதுவும் நிறைய சாரோட காம்பினேஷன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யோசிச்சது என்னென்னா, சார் கூட காம்பினேஷன் இருக்குமா? அஃப்கோர்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு மூவியில் நடிக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஃபெமிலியர் பர்சன் ஆர்டிஸ்ட் கூட ஹீரோ ஹீரோயின் கூட ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் காம்பினேஷன் வராதான்றது கண்டிப்பாக. ஸோ இது வந்து பேசிக்காக இருக்கும். எனக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. சரி ஆன் ஸ்பாட் போனோன்னே நான் சொன்ன மாதிரி விஜய் ஆண்டனி சார் கூட நடிக்கும்போது தான் எனக்கு அந்த தடுமாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. டேக்ஸ் நான் நிறையா வாங்கியிருந்தாலும், நிறையா மீன்ஸ் நிறையா இல்லை, ஒரு 2-3 இடங்கள்ல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 டேக் வாங்கியிருப்பேன்னு வச்சுக்கோங்க ஒரு சீனில். ஃபார் எக்ஸாம்பிள் அது எந்த சீனா இருந்தது அந்த மூவில? நிறைய சீன்ஸ் இருக்கு. லாஸ்ட்ல கிளைமாக்ஸ்ல அந்த பீச் ஓரமா அந்த எமோஷன்ஸ்லாம் நான் பண்ணிட்டேன். சாருக்கும் எனக்கும் காம்பினேஷன் இருக்குல்ல, ஆமா. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ ஃபெல்ட் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஃபுல் நைட் ஷூட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ஏன்னா எமோஷனலாகவும் இருக்கணும். அந்த இடத்துல அவன் வந்து உடஞ்சிட்டான். லைக் அந்த கேரக்டர் கார்த்திக் வந்து எப்படின்னா, ரம்யாவை நினைச்சு அவன் சொல்றான்ல, அந்த லென்ஸை பார்த்தாலே ரம்யாவோட முகம் தான் தெரியுது. ஸோ அப்போ அவன் வந்து அந்த சோகத்துலையும் இருக்கணும், அட் த சேம் டைம் அந்த டயலாக்கையும் பேசும். ஸோ இதுதான் எனக்கு அந்த நேரத்தில் மிட் நைட்டில் விடிய போயிட்டுருக்கு கோவளம் ரெசார்ட்டில். ஸோ அப்படி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்டைம்ஸ் அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேனே தெரில, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றதே தெரில. ஒரு மாதிரி சின்ன ஒரு தடுமாற்றம். அங்கே வந்து எனக்கு ஒரு 5 டேக்ஸ் கிட்ட போச்சு. என்னால் தான் போச்சு. ஸோ ஆனால் எனக்கு என்னென்னா, நான் ரியலைஸ் பண்ணுறேன், அந்த இடத்துல வேறு யாராக இருந்தாங்க அப்படின்னா வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் லியோ சாராக இருக்கட்டும், விஜய் ஆண்டனி சாராக இருக்கட்டும், அங்கே இருந்த எவ்ரி ஒன், ஹீ இஸ் அ குட் பர்சன், ஏன் உனக்கு இன்னைக்கு டேக் போகுது? ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் பண்ணிட்டேன். அது 5 டேக்னா ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்தினால தான் அது இதாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளோவில் பிடிச்சி ஒரு மாதிரி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம்
விஜயானி சார் வந்து ஓகே ஃபைன் நைஸ் சூப்பர் நைஸ் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அப்படின்னு வந்துச்சு. அண்ட் அந்த டேக் வாங்கின வரைக்கும் எனக்கு வந்து ஒரு குழப்பம். ஐயோ! நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும். அஃப்கோர்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அது இருக்கும். அதுவும் அவ்வளோ க்ரௌட் இருக்காங்க, இது இருக்காங்க. ஸோ அப்புறம் நான் அந்த ஃபீல் மட்டும் வர வச்சு, அந்த உடஞ்ச ஃபீல வர வச்சு, ஸோ பண்ணிட்டேன். எப்படியோ பண்ணிட்டேன். ஓகே. அந்த படத்துல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குடுக்கப்பட்ட சீன் என்ன? ஏன்னா நீங்க எடுத்த ம். உடனே உங்கள காட்டுற சீன் நைட்ல ம். நீங்க வந்து உங்களோட லவ்வர டிராப் பண்ணிட்டு அவங்க பர்த்டே ஆமா, செலிப்ரேஷன் முடிச்சுட்டு போறீங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் எடுக்கப்பட்ட சீன் என்ன? அந்த படம். ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ண சீன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயானி சாரோட காம்பினேஷன். அந்த ஸ்டுடியோக்குள்ள என்ன வந்து மீட் பண்ண வருவார்ல. ஆமா. லைக் இன்வெஸ்டிகேட் பண்ண வருவாரு. எஸ், எஸ். அந்த செயின் எங்க அப்படின்னு சொல்லி, இது என்ன உங்களோட இதில செயின் பார்த்தீங்களா? நோட் பண்ணிக்கங்க. அந்த ஃபோட்டோ எனக்கு ஷேர் பண்ணுங்கன்ற சீன் இருக்கும்ல. ஆமா. அந்த ஸ்டுடியோல வந்து பார்க்க வர்றது தான் ஃபர்ஸ்ட் ஐ மீன் எடுக்கப்பட்டது. லைக் அதுக்கு முன்னாடி அந்த டைரக்டர் சாரோட சீன். லைக் டைரக்டர் கூட பேசுற மாரி இருக்கும். அந்த சின்ன கான்வர்சேஷன் முடிச்சோனே சாரோட காம்பினேஷன் தான். அன்னைக்கு ஃபுல்லா அதுதான் எடுத்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபீல். சார வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு அமையல. சார் கூட நான் கூட யோசிச்சேன். சாருக்கும் நம்மளுக்கும் காம்பினேஷன் இருக்கே. நம்ம ஒரு ரூம்ல ஐ மீன் கேரவான் மாரி ஒரு ரூம்ல உட்காந்துருக்கும்போது, நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். சார் என்ன ரியாக்ட் பண்ணுவாரு? சார் கூட நான் காம்பினேஷன் பிஃபோர் தட் பிராக்டிஸ் பண்ணல. ஆனா எனக்குள்ள ஒரு ரூம்குள்ள உட்காந்து நான் வந்து சார் இங்க இருக்கிற மாரியும், நான் அவர்கிட்ட பேசி பார்த்துக்கிற மாரியும் அப்படியே பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு, பிராக்டிஸ் பண்ணிட்டு போய் நிக்கிறேன். சார பார்த்தோன்னா அப்படியே டோட்டலி பிளாங்க். சம்வாட் ஏதோ ஒண்ணு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இதாயிருச்சு. அப்புறம் நோ, 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 நோ மைண்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ அதுதான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எடுக்கப்பட்ட சீன். ஸோ அப்புறம் கேஷுவலா ஆயிருச்சு. ஸோ அவர் எப்படி? சார் எப்படி? ஒரே டேக்கா? இல்லாட்டி அவர ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹீரோவ ம், பார்க்கும்போது ம், நர்வஸ் ம், ஆயிடும். ம், அவர் தன்னோட கோ ஆக்டர்ஸ் கூட நடிக்கும்போது ம். எந்த மாதிரி அவர் வந்து பண்ணுவாரு? ஆக்சுவலி வந்து அவரு ஹி இஸ் அ மல்டி டேலண்டட் பெர்சன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். மியூசிக் மியூசிக் டைரக்டர். டைரக்டர், ஆக்டர், பிச்சைக்காரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு, எடிட்டிங்கும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவருக்கு மல்டி டாஸ்கிங்கான பெர்சன் அப்படின்றனால, அவர் வந்து எப்படின்னா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து கேமராவை நோட் பண்ணுவாரு. கேமரா என்ன லென்ஸ் போட்டிருக்காங்க? இப்ப என்ன க்ளோஸ் வைக்க போறீங்களா? இது பண்ண போறீங்களா? ஏன்பா? என்னப்பா? அத மாத்திருவீங்களாப்பா? சரிப்பா, ஓகேப்பா. பார்த்துக்கலாம்ப்பா. ராஜம் உங்க பேர் ராஜாராம் தானே? ஓகே. நீங்க வாங்க வந்து நில்லுங்க. ஓகே ஃபைன். நான் வரும்போதே இப்படி வந்து இங்க வந்து பேசிருங்கப்பா. சரிப்பா, ஓகேவாப்பா? இப்படி வந்து இப்படி என்ன கைட் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு நிமிஷம் விஜய் ஆண்டனி சார் நம்ம ஸ்டுடியோக்குள்ள வந்து போன ஒரு ரியாக்ஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி என்னோட இது அப்படிதான். கொஞ்சம் நான் பேசிக்கா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்றனால, இப்ப எனக்கு க்ளோஸான பெர்சன்ஸ் யாராச்சும் நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துரும். வந்துட்டு இப்போ ஒரு நிமிஷம் விஜய் ஆண்டனி சார் வந்துட்டு போனாரா, அது மாதிரி அது அது வந்து அது இருக்கும். அது நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பா குடுப்போம். கண்டிப்பா. அடுத்தது யார் யார் வந்து உள்ள போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து. அதுதான். எனக்கு அதனால சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் அ மல்டி டாஸ்கிங் பெர்சன். ஸோ ஆன் ஸ்பாட்ல வந்து ஓகே டயலாக்ஸ் எல்லாமே அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் தெரியும். என்ன என்ன இருக்கு, ஏது இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ நம்மள வந்து கொஞ்சம் டைரக்ஷன் பண்ணுவாப்ல. லைக் சார் வந்து இப்படி பண்ணுப்பா உனக்கு நல்லா இருக்கும். உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாரு. பிளஸ் ஆட் ஆன் குடுத்துட்டே இருப்பாரு. ம், ம், ம். ஸோ இப்படி தான் இருந்தனால எனக்கு வந்து ஒரு நிமிஷம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஆச்சரியம் அண்ட் ஒரு ஆ நம்மளுக்கு வந்து யாரெல்லாம் நெறைய பேர் வந்து ஆக்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஐ மீன் டைரக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இவர் லெஜெண்ட். விஜயானி சார் இஸ் எ லெஜெண்ட். அவரு எனக்கு டக்குனு ஒரு ஆக்ஷன் சொல்றாரு. லைக் ஒரு மானிட்டர் பார்க்குறாரு. "இப்படி வாப்பா, இப்படி பண்ணுப்பா" கரெக்ஷன் சொல்றாரு. அந்த நேரம் நான் வந்து அவ்ளோ பிளெஸ்ஸிங்கா நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நம்ம கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கோம்னு போறது ஒரு பக்கம். ஆனா ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சன், ஒரு லெஜெண்ட் விஜய் சார் மாரி ஒரு லெஜெண்ட் பெர்சன் எனக்கு வந்து கைட் பண்ணி ஷேப் பண்றார்ல. கண்டிப்பா. அந்த ஷேப்பிங் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே கிடைச்சுச்சு. ஏன்னா நம்ம விஜய் ஆண்டனி சார பத்தி இந்த இடத்துல ஒரு செகண்ட் சொல்லணும்னா, ம். ஒரு 10 செகண்ட்ஸ் வரக்கூடிய கேரக்டருக்கும் நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, கண்டிப்பா. அவங்களோட ரோல் எப்படி இருக்கு கேமரால ம். அப்படிங்கிறதுக்கு அவர் நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாரு. உண்மதான். அது அவரே உட்காந்து மிட் நைட் வரைக்கும் ஆனாலும், அவர் ஆமா. அங்கேயே உட்காந்து அதெல்லாம் சரி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து அப்ரூவ் பண்றது. ஆமா. இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா, ஆக்டிங்ல கூட அவர் தான் ஃபர்ஸ்ட் உள்ளேயே போய் இன்வால்வ் பண்ணி அவர் பண்ணுவாரு ஆமா, அப்படின்ற மாரி ஆமா, ஆமா, கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, ஆமா. ஆ இந்த படத்தினோட ப்ரிவ்யூ ம். அது போனப்போ நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி ஃபீல் ஆச்சு? அந்த ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஆ. மூவி வந்து ஃபியூ டேஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஆமா. தியேட்டர் ப்ரிவ்யூக்கு போயிருக்கீங்க. ஸோ எப்படி இருந்தது அந்த ஃபீல்? ஆக்சுவலி ஓப்பனா சொல்லணும்னா நான் ப்ரிவ்யூ போல. ம். நான் ப்ரிவ்யூ ஐ மீன் நான் மூவி எப்ப பார்க்குறேன் அப்படின்னா, டப்பிங்ல தான் நான் பார்க்குறேன்.
டப்பிங்க்கு அப்புறம் வந்து மூவி என்ன இருக்கும் ஏது இருக்குன்றது எனக்கு சுத்தமாக தெரியாது. லைக் அந்த 1 மினிட் வீடியோ ஒன்று போட்டாங்க. அது வந்து ட்ரெய்லர் லான்ச் அன்னைக்கு அதைத்தான் ப்ரிவியூவாக போட்டாங்க. ஓகேவா? அப்புறம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஜூன் 27 அன்னைக்கு ப்ரெஸ் பீப்புள்ஸ்க்கான ப்ரிவ்யூ ஷோஸ்லாம் போட்டாங்க. அன்னைக்கு நான் போல. லைக் எனக்கு ஐ ஹேவ் சம் அதர் ஷூட்ஸ். ஸோ அதனால போல. அந்த ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட் அன்னைக்கு அந்த 1 மினிட் போட்டாங்கல்ல, அதுதான் நான் ப்ரிவியூவாக பார்த்த ஒரு விஷயம். நான் வந்து எனக்கு என்னன்னா, அந்த ட்ரெய்லர் லான்ச் போற வரைக்கும் என்னதான் ஐ மீன் எனக்கு தெரியும். என் கேரக்டர் எங்க இருந்தாலும் கட் பண்ணி தூக்க முடியாது அப்படின்ற ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் ஒரு ஒரு குழப்பம், ஒரு பயம், சம்வாட் ஏதோ ஒண்ணு. இந்த சீன் இப்படி போயிருமோ? நானே யோசிக்கிறேன். இந்த கதைய நம்ம இன்கேஸ் நம்ம அத கட் பண்ணாங்கன்னா, எத கொண்டு வருவாங்க? கொண்டு வரதுக்கு உண்டான ஆப்ஷனே கிடையாது. ம். ஓகே, அப்ப கட் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து என்னன்னா, இன்னொன்னு நம்ம ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மூவி பார்க்கணும் அப்படின்றதும் இருந்தேன். ஏன்னா, ஓகே. அது ஒரு ஃபீல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் மூவி பண்ணியிருக்கேன். என்னோட டெபியூ மூவி. ஸோ கண்டிப்பா நான் பார்க்க வேண்டியது எங்க ஃபேமிலியோட தான். அப்படின்ற மைண்ட் செட்னால நான் ப்ரிவ்யூ ஷோ பார்க்கல. அந்த 1 மினிட் சீன் மட்டும் எங்க அண்ணன், அப்புறம் எங்க தெரிஞ்ச பசங்க எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு பிரசாத் லேப்ல ஸ்க்ரீன் பண்ணாங்க. அத வந்து இன்னொன்னு என்னன்னா, பிரஸ் பீப்பிள்ஸ்க்கு வந்து யாரும் ஷூட் பண்ணாதீங்க. ஏன்னா பிகாஸ் அந்த ப்ரிவ்யூ ஈவென்ட் வந்து நடந்தது வந்து மே 27, 26 ஓகே. மூவி ரிலீஸ் ஆறதுக்கு ஜூன் 27. எஸ். ஸோ 1 ஆல்மோஸ்ட் 1 மந்த். மந்த் கேப் இருந்துச்சு. ஸோ அதனால இது வந்து உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா 1 மினிட் வீடியோ போடுறோம். நீங்க அத யாரும் கவர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ ஆனா எனக்கு அன்னைக்கு நான் பார்த்தேன். அந்த 1 மினிட்ல நான் இருக்கேன்டா. சூப்பர்ரா. ட்ரெய்லர்ல நான் இல்ல. ஓகே ஃபைன். ஏதோ ஒண்ணு ட்ரெய்லர்ல வரேன்னா பிரச்சனை இல்ல. அந்த 1 மினிட் வீடியோல இருக்கும்ல. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். எதுவும் நினைச்சுக்கல. தினமும் அப்படியே ஓகே. அத 1 மினிட் வீடியோ வந்தோம்ல. அப்போ YouTubeலயே விடல. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கற்பனை பண்ணிட்டே இருந்தேன். ஓகே, ஓகே ஃபைன். வந்துட்டோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஓகே. ஸோ மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் போய் பார்க்கணுன்ற ஒரு குறிக்கோள்ல இருந்தனால நான் ப்ரிவ்யூ பார்க்கல. ஓகே. இப்ப ஆமா. நீங்க கட் பண்ணியிருப்பாங்களோன்ற ஒரு பயம் இருந்தது ஆ, அப்படின்னு ஆ. சொன்னீங்க. ஆமா. பொதுவா மூவிஸ்லயே வந்து எக்ஸ்ட்ரா சீன்ஸ் எடுப்பாங்க. சில ஆமா. தேவையெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. நம்ம ஆமா. வந்து ஐயோ! இந்த ஒரு சீன் எடுத்தோமே காணுமே. ஆமா. ம். அந்த மாதிரி இந்த மூவில உங்கள பேஸ் பண்ணி ஏதாவது சீன்ஸ் எடுத்து அத கட் பண்ணி மூவில வராம போன சீன் ஏதாவது இருக்கா? இல்ல அப்படி எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுதான் டைரக்டர் சாரோட மேஜிக். ஏன்னா டைரக்டர் சார் வந்து பேசிக்கலி ஹி இஸ் எ எடிட்டர். எடிட்டர் ஃபார் மெனி சக்சஸ்ஃபுல் மூவிஸ் லைக் அட்டகத்தி, சூதுகவும், இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, இன்டர்நெட் நாளை, முண்டாசுப்பட்டி, அப்புறம் A1. ஸோ இந்த மாதிரி இவங்க கிரேட் இந்தியன் கிச்சன். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு உண்டான எடிட்டர். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டில் எடிட்டர் ஹீ இஸ் ஒரு ஹிடன் டைரக்டர் ஃபார் த ப்ராஜெக்ட். இஃப் யூ டேக் எனி ப்ராஜெக்ட். நீங்கள் எடிட்டர் வந்து ஏன்னா டைரக்டர் கூட ஒரு மூவி எடுத்து அதை 6 மணி நேரம் ஃபுட்டேஜ் ஆக்கிடுவாங்க. ஐ மீன் எடுத்துருவாங்க. அவங்களோட கதை வசம் ஏற்ற மாதிரி அவங்க எடுத்துருவாங்க. அது ஒரு கட்டத்தில் எடிட் பண்ணி பார்க்கும்போது 6 மணி நேரம் ஃபுட்டேஜாக இருக்கும். அதை ஒரு கதையாக கொண்டு வர்றது எடிட்டரோட மேஜிக். பட் இங்கே எடிட்டர் இஸ் அ டைரக்டர், டைரக்டர் இஸ் அ எடிட்டர். ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஷார்ட்ஸே பார்த்தீங்கன்னா வேணுன்ற சீன்ஸ், வேணுன்ற ஷார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்தாங்க. எதுவுமே அன்வான்டடாக எடுக்கல. ஸோ எனக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன். இப்போ இன்கேஸ் கட் பண்ணாலும், அந்த கட் பண்ணுற சீன்லேயும் நான் தான் வருவேன். நீங்கள் அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். லைக் ஒரு இப்போ என்ன சீனு காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்கிப் ஆகி இன்னொன்று இடத்துக்கு போகுது அப்படின்னா, அங்கேயும் நான் தான் இருப்பேன். ஆனால் இருந்தாலும் ஐ ஹேவ் ஒரு அதை 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 எனக்கு தெரில. என்ன பயம் அப்படின்றது எனக்கு தெரில. ஆனால் எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. ஸோ இந்த மூவியில் எல்லா சீனுமே நான் நடித்த சீன் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி டு த யூனிவர்ஸ் அண்ட் த டைரக்டர். சம்வாட் யாருக்கு நன்றி சொல்றேன்னு தெரில. அதுதான் சொல்லிட்டேன். சரி. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபேமிலி கூட நீங்க பார்க்குறீங்க. அப்ப ஆமா. கிரவுட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? கார்த்திக்குக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் ஏதாவது விஸ்லிங்கு, கிளாப்பிங்கு, இல்ல திட்டுறது? ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன் காட்டும்போது டைரக்டர் என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு எங்க இருந்து தான் பொண்ணுங்கள்லாம் கிடைக்குது? ஆமா, எங்க இருந்து தான் ஆமா, எடுத்துட்டு ஆமா, வருவ? ஆமா, அப்போ ஆமா, உங்க கேரக்டர் வேற மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. ஃபிலிமோட ஆமா, ஸ்டார்டிங்லயே. ஆமா, பார்க்குற மக்கள் எல்லாம்னா, நீ தான்டா கொலை பண்ணியிருக்க. உன் லவ்வரையே கொலை பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்திருக்கான் பாரு. அப்படின்ற மாதிரி ஒரு Yeah. சென்சேஷனை நீங்க கிரியேட் பண்ணிடுறீங்க. ம். இதை நீங்க கேட்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்க டைரக்டா தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஏன்னா இது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்றனால ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நிறைய விஷயங்கள் ட்விஸ்டர்ஸ் இருக்கும்.
ஸோ என்னன்னா ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் போய் பார்த்தோம். ஏன் நான் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் பார்த்தேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லிடுறேன். 2013 நாங்கள் சென்னைக்கு வந்தப்போ, அப்போ தான் சென்னை விஷயங்கள் எல்லாமே புதுசு எங்களுக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு படத்துக்கு போகலாம். இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் தியேட்டர் இருக்குது. படத்துக்கு போகலாம் 2013ல். சரி என்ன படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியெலாம் டிசைட் பண்ணுறோம். நைட் ஷோ. டிசைட் பண்ணி போய் பார்த்தா, அந்த படம் பேர் நான். விஜய் ஆண்டனி சாரோட படம். நாங்க சென்னை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட பார்த்த. அப்போ நாங்க டிஸ்கஸ் பண்றோம். இந்த படம் எப்படி இருக்கு பாரு, சூப்பரா இருக்குல்ல, அந்த கேரக்டர் அப்படி பண்ணியிருக்காருல்ல, இவர் நதான் பண்ணியிருக்காரு, விஜய் ஆண்டனி சூப்பரா பண்ணியிருக்காருப்பா, அப்படியே அமைதியாவே நடிச்சார்ல, செம்மையா அந்த அந்த அடி. அப்படி நாங்க மூவி பார்த்துட்டு வந்து அன்னைக்கு நைட் முழுக்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நைட் ஷோ போனோம். ஈவன் தூங்க கூட இல்லை. அந்த படம் எங்களுக்கு அந்த ஒரு மாதிரியான ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ இப்படி இருக்கும்போது இன்னைக்கு நான் விஜய் ஆண்டனி சாரோட படத்தில் நடிச்சிருக்கேன். அவர் கூட காம்பினேஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் த்ரூ அவுட் த இம்பார்ட்டன்ட் கேரக்டராக நடிச்சிருக்கேன் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் தான் போய் பார்க்கணும். அதுவும் நைட் ஷோ தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள். சரின்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டு போயிட்டேன். உள்ளே போய் உட்காந்துருக்கோம். நான் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லலை. ஐ மீன் ஆடியன்ஸ் எல்லாத்துலேயுமே சொல்லலை. ஆனால் தேட்டர் செம்ம ஃபுல்லு. அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து நிறையா வந்துட்டாங்க, ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு தோணும்ல, இது வரைக்கும் நம்ம வேறு வேறு படங்கள் போயிருப்போம். நம்ம படம் நடித்த படத்துக்கு அப்போ தான் நான் நோட் பண்ணுறேன், இந்த சீட் ஃபில் ஆயிடுச்சா, அந்த சீட் ஃபில் ஆயிடுச்சா, இந்த சீட் ஃபில் ஆயிடுச்சா. நீங்க வந்து ஒரு ரசிகரா போய் பார்க்கும்போது இல்லாத ஒரு விஷயம் நீங்க நடிச்சப்போ இருந்திருக்கு. ஆமா. ஸோ இன்னொன்று எனக்கு இன்னொரு வருத்தம் இருந்துச்சு. ஐ மீன் இன்னொரு ஒரு ஒரு இது இருந்துச்சு. என்னன்னா லைக் ஒரு சில பேர் வந்து படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வருவாங்கல்ல, இப்பெல்லாம் வரீங்க கதை புரியாது, ஐயோ எங்க லேட் பண்றீங்க அப்படின்னு நான் இந்த மாதிரி தான் இருக்கேன். ஸோ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கேன். என்னோட சீன் வரும்போது நான் யார்ட்டுமே எதுவுமே சொல்ல, யாரும் என்ன முன்னாடி போய் உட்காந்துட்டேன். ஸோ அதனால யாரும் நோட் பண்ணல. என்னோட சீன் வரும்போது வீடியோ எடுக்கிறேன், ஓகேவா. ஸோ வீடியோ எடுக்கும்போது அப்போ பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்தாரு. இந்த பக்கம் ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு என்ன இவன் இந்த சீன் மட்டும் ஏன் இவன் வீடியோ எடுக்கிறான் நோட் பண்ணுவாங்கல்ல. அப்படி நோட் பண்ணோன்னே டக்குன்னு கேமராவோட ஃப்ளாஷ் விழுந்தோடனே என்னை பார்த்துட்டாங்க. தம்பி தம்பி நீங்க தானே பார்த்து, ஆமாண்ணே 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 அப்படின்னு, என்னப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் எந்திரிச்சு என்ன இப்படி பார்க்குறாங்க. இருங்க இருக்கு பொறுமையாக படம் பாருங்க, படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேசலாம். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் சீனில் சொல்கிறாங்க பாருங்கன்னு சொன்னோன்னா கொஞ்சம் அப்படியே அவங்களுக்கு வைப் ஆயிடுச்சு. நடிச்சவங்க கூட நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோம்டான்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. இன்னொன்னே அவர் வந்து சஸ்பென்ஸ் தாங்க முடியாமல் என்கிட்ட வந்து, தம்பி அடுத்து என்னப்பா நடக்கும், நீ தான் கொலைக்காரனா முன்னாடியே அவருக்கு சொல்லுப்பா, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எனக்கு வந்து என்னன்னா, சார் படத்தை பாருங்க ப்ளீஸ், கடைசியில் முடிச்சதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் லைக் அதான் அவருக்கு வந்து கியூரியாசிட்டி தாங்க முடியல. அப்புறம் இன்டர்வியூவில் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, எப்படிப்பா அது வந்தீங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அது ஒரு மாதிரி வைப்பாக போச்சு. நான் ஈவன் இன்டர்வியூவில் கூட பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போகல, அங்கேயே தான் உட்காந்துருந்தேன். ஏன்னா நம்ம படம் வந்திருக்கோம், இன்டர்வியூவில் போய் ஸ்நாக்ஸ் ஆட முக்கியம், படத்தை பார்ப்போம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை உட்காந்துட்டேன். படம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிச்சு நிற்கிறேன். அந்த பக்கம் இருந்தவங்கலாம் ரெகனைஸ் பண்ணிட்டாங்க. கார்த்தி அந்த ஃபோட்டோகிராஃபர் நீங்க தானே நடிச்சீங்க. உங்க பேர் கார்த்தின்னு தான் இப்ப எல்லாருக்கும் தெரியும். கார்த்தி தான் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இறங்கி வரேன். படியில் அப்படியே இறங்கி வர வந்து எல்லாருமே அந்த கீழே முன்னாடி உட்காந்தவங்க எல்லாருமே வந்து ரெகனைஸ் பண்ணி, நல்லா பண்ணிக்கிங்கப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களால பேச முடியல. பட் ஆனால் அந்த ஃபீல் என்னால் உணர முடியுது. அப்புறம் வெளியே வந்து வெளிச்சத்துக்கு வந்து நிற்கிறோம். ஐ மீன் தேட்டருக்கு வெளியே வந்து நிற்கிறோம். அங்கே நிறைய பேர் பார்த்துட்டாங்க. லைக் அதாவது போனவங்க அங்கேருந்து பார்க்குறாங்க, அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சவர் தானே, போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக வந்தாங்க. ஃபேமிலியாக வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த கேரக்டரை அவ்வளோ தூரத்துக்கு பேசினாங்க. ஃபோட்டோகிராஃபர் கார்த்தி நீங்கள் தானே, ஆமாம் சார் அப்படின்னா, ரொம்ப சூப்பராக பண்ணீங்கப்பா அப்படி ஒருத்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்டி பிடிச்சி அந்த எமோஷன் இப்படி தான், அவரால் பேச முடியல. ஆனால் அந்த எமோஷன் என்னால் எங்கள் அம்மா முன்னாடி நான் சினிமாவுக்கு வந்து தன் பையன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா பேரண்ட்ஸும் இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, இந்த சினிமா ஃபீல்டுக்கு வர எல்லா பேரண்ட்ஸுக்குமே அவங்க குழந்தை என்ன பண்ணுறாங்க, சக்ஸஸ் ஆயிடுவானா அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் அது இருந்துட்டு என்னை யூடியூப்பில் ஒரு சில பேர் ரெக்கக்னைஸ் அம்மா முன்னாடி பண்ணியிருக்காங்க, அது வேற கணக்கு. ஆனால் அந்த சினிமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து அது டோட்டலி வேற. அதை அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருந்துச்சு. நான் அதை பார்த்துட்ருக்கேன். எங்கள் அம்மா என்ன
பார்த்து ஃபீல் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ எனக்கு அது சொல்ல முடியாத ஒரு ஃபீல் தான். ஆக்ஷன். வெண்ணிலா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்கிற டைலாக்கு அதை நார்மலாக சொல்லியிருக்கணும். ஆனால் அங்கே எனக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேங்க, ஆர்யா வாய்ஸ். என்னம்மா